Hi friends, welcome to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Android மொபைல்ல இருக்கிற ஒரு சிம்பிளான 5 ட்ரிக்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மொபைலோட டிஸ்பிளேல மேல் பக்கம் வந்து ஒரு ஆப்ஸும் கீழே வந்து ஒரு ஆப்ஸும், அதாவது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நான் வந்து வெளியே எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி வந்து நான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதாவது வந்து நம்ம ஆப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனில் போனால் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் வந்து இன்னொரு ஆப்ஸ் வரும். அதை நான் கிளிக் பண்ணி யூடியூப்பையும் வந்து கீழே வந்து ஸ்ப்ளிட்டில் வந்து வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து யூடியூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற இடத்துல வந்து வாட்ஸ்அப்பும் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணோன்னா வந்து எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா போதும், அதாவது நார்மலாக வெளியே வர மாதிரி கொடுத்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து வெளியே வந்துடும். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ். நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேப்பை வந்து ஆஃப்லைனில் நம்மளுக்கு வேணும்னு நினச்சா எப்படி வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சென்னையோட மேப் வந்து நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 3 லைன்ஸ் யூஸ் பண்ணாக்கா அதில் வந்து ஆஃப்லைன் மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா வந்து எந்த மேப் வந்து நம்மளுக்கு வேணுமோ அதில் ஸ்கார்ல் பண்ணி நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம், அவுட் ஜூமும் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம சேவ் பண்ணி டவுன்லோட் கொடுத்தாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தேவையான மேப் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் நவ் அப்படின்னு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆகிறது ஆரம்பிச்சிச்சு. இது டவுன்லோட் ஆனதும் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆப்ஸ் மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஸுமே வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நம்ம அதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா வந்து ஒரு சில ஆப்ஸுக்கு வந்து ரிமூவ் அன்இன்ஸ்டால் மட்டும் காமிக்கும். வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டர் அந்த மாதிரி ஆப்ஸுக்கு மட்டும் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இதிலே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து பாண்டா கம்ப்ரஸர் ப்ளஸ் வந்து நாய்ஸ்க்கு வந்து ரிமூவ் அன்இன்ஸ்டால் மட்டும் தான் இருக்குது. கீழே இருக்கிற இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாகவே வந்து இது பண்ணுற மாதிரி, அதாவது வந்து மெசேஜஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இதிலே இருக்குது. ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு ட்ரிக்கான உங்களுக்கே தோணும், இதனால் வந்து சொல்லிடுறேன். இது வந்து செட்டிங்ஸ் அண்ட் யூடியூப் ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சைடில் லெஃப்ட் சைடு இருக்கிற 3 டாட்ஸ் வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் வந்து அடுத்த ஆப்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இருக்குது. இப்போ வந்து டபுள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி வந்துடும். அதே மாதிரி டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாகவே கிடைக்கும். நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டோரேஜ் கேட்ச் கிளீனர் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஃபோன்ஸில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் அல்லது வந்து ஓப்பனிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோடய மொபைல் வந்து அப்படி கிடையாது. ஸோ வந்து அதையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டோரேஜில் வந்து 700 சம்திங் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து அதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஆப் லிஸ்ட்டில் போய்க்கிறோம். ஆப் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வகையான ஆப்ஸ், அதாவது நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ எல்லா ஆப்ஸும் வந்து இதில் இருக்கும். இப்போ வந்து அடாப்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட வந்து யூசேஜ் பார்த்திங்கன்னா வந்து 4.50 MB. அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 188 MB வந்து கேட்சாக இருக்குது. அதையும் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இது கிளியர் பண்ணுறதால வந்து எந்த விதமான டேட்டா எரேஸரும் வந்து நடக்காது. இருக்கிற ஸ்டோரேஜ் கேட்சை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். அடுத்து வந்து இருக்கிற ஒரு சில ஆப்ஸில் வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபைல் மேனேஜர் போய் பார்ப்போம். ஃபைல் மேனேஜரில் வந்து இப்போ நம்ம கிளியர் பண்ண எல்லா ஸ்டோரேஜ் இதுவும் வந்து அங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். அதாவது வந்து 700 சம்திங் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 900 MBயில் வந்து என்னோடய ஸ்டோரேஜ் லெவல் வந்து இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டெக் அப்டேட்ஸுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.